ஸ்டூடெண்ட் நாம் இப்போ இன்றைக்கி ஜெனட்டிக் டெஸ்டிங் பற்றி கிளாஸ் படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூவாக ஜெனட்டிக்ஸ்னால் என்ன உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்டில். ஜெனட்டிக்ஸ்னால் இட்ஸ் சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்ரி வேரியேஷன் இன் த ஆர்கானிசம். சரிங்களா? ஹெரிடிட்ரி சில என்ன சொல்கிறது, ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, ஸ்டடி ஆஃப் ஜீன் என்ன செய்ய மரபணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மரபணுக்கள் அப்படின்னா சில பாரம்பரியமாக சில பண்புகள் நம்ம குடும்பம் வழியாவோ அல்லது நம்ம அம்மா அப்பா கிட்டேருந்து நம்மளுக்கு இதை வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஜெனட்டிக் அப்போ சில இந்த ஜெனட்டிக்ஸு இந்த மாதிரி இந்த ஜெனட்டிக்ஸ் எப்படி இந்த ஜீன் ஒருத்தர் அப்பா கிட்டேருந்து நம்மளுக்கு வருது, அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. இப்போ மோஸ்ட்லி இப்போ நம்ம இந்த ஜெனட்டிக்ஸில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி டெஸ்டிங் பண்ணுறது. இப்போ நிறையா பார்த்திங்கன்னா நிறையா கன்சார்ஜினியஸ் மேரேஜ்னு சொல்லுவோம். சொந்தத்தில் கல்யாணம் பண்ணப்பா அவங்களுக்கு குழந்தைங்க மென்டல் ரிட்டார்டாக பிறக்கிறாங்க. ஏன் பிறக்கிறாங்க? சரியா? இப்போ இவங்களுக்கெல்லாம் முதல்ல நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணோமா நம்ம என்ன பண்ணலாம், மோஸ்ட்லி இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக தான் ஜெனட்டிக் டெஸ்டிங் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படின்னா இட் இஸ் இன்வால்வ் தி யூஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் லெபார்ட்டரி அனலைசிஸ். இந்த லெபார்ட்டரி அனலைசிஸில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த குரோமோசோம்ஸ். ஆக்சுவலாக நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த 46 குரோமோசோம்ஸ். ஓகே, இதில் இந்த குரோமோசோம்ஸ்லேயும் மற்றும் அந்த ஜீன் ப்ராடக்ட்லேயும் என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அது மாத்திரமில்ல டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பேஸ்ட் ஆன் குரோமோசோம் அண்டு பயோகெமிக்கல். இந்த டிஎன்ஏல என்னென்ன யூஸ்வலாக இந்த டிஎன்ஏல பார்த்திங்கன்னா 4 கெமிக்கல்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் தைமின். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த கெமிக்கல்ஸ் சேஞ்சஸோ இல்லை நமக்கு குரோமோசோம் ஒன்று குறையதாவோ அல்லது ஒன்று ஜாஸ்தியாக போகுதா, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம அந்த பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருது. சரிங்களா? இப்போ அதுக்கு என்னென்ன டெஸ்ட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரோமோசோமல் அனலைசிஸ்ன்னு பார்க்குறோம். குரோமோசோமல் அனலைசிஸ்னால் இங்கே ரிடக்ஷன் ஆஃப் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி, அதே மாதிரி செக்ஸ் டிட்டர்மினேஷன், கேன்சர் கிளாசிஃபிகேஷன், இதெல்லாம் குரோமோசோமை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணனா தெரியும். அதே மாதிரி எந்த ஸ்பெசிமென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் குரோமோசோம் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டு, ஸ்கின்னு, அமினோசைட்ஸு, போன் மேரோ, இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பயோகெமிக்கல் அனலைசிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஜீனை பற்றி படிக்கிறதுனா ஒன்றா குரோமோசோம்ஸ் அனலைசிஸ் பண்ணி அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இல்லை பயோகெமிக்கல் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. பயோகெமிக்கல் அனலைசிஸ் பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது என்சைம்ஸ் டிஃபெக்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. லைக் சில என்சைம்ஸ் குறைபாடுனால நம்மளுக்கு நியூரல் டியூப், குழந்தைங்களுக்கு நியூரல் டியூப் நம்ம வெற்றிபெறல் காலத்தில் நியூரல் டியூப் டிஃபெக்ட் ஆகுது. அதான் மெனிங்கோசில், மைலோசில்ஸ் எல்லாம் வருது. சரிங்களா? இந்த பயோகெமிக்கல் அனலைசிஸ்க்கு நம்ம என்னென்ன எடுத்து அம்மாவோட வயிற்றில் இருக்கும் பொழுதோ அல்லது அம்மா கிட்ட இருந்தோ, அம்மா யூஸ்வலாக குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த இதுலேருந்து எடுப்பாங்க, அந்த ஃபீட்டஸ்லேருந்து எடுப்பாங்க. பார்த்திங்கன்னா பிளட்டு, ஸ்கின்னு, அமினோசைட்ஸு, தென் ஃப்ளூயிட், மசில்ஸு, மசில் பயாப்சி, யூரின்னு, ஸ்டூலு, செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு, இதை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது, அந்த ஃபீட்டஸ் வயிற்றில் இருக்கும் பொழுது அதனோட ஸ்பெசிமென்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த குழந்தைக்கு ஏதாச்சும்
இந்த மாதிரி மென்டலி ரிட்டார்டட் ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை நியூரல் டியூப் ஏதாச்சும் மெனிங்கோசில் மைலோசிலெலாம் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. சரிங்களா. அடுத்தது ப்ரீ இம்ப்ளான்டேஷன் டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரீ இம்ப்ளான்டேஷன் டயக்னோசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் வந்து டிக்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ஜெனட்டிக் கண்டிஷன். இது வந்து லைக் நம்ம பார்த்துருப்போம் இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்கில் பார்த்துருப்போம். வெளியே அந்த இது எடுத்து ஸ்பெர்மையும் ஓவமையும் எடுத்து வெளியே இதை வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறது. சரிங்களா. இந்த மாதிரி இம்ப்ளான்ட் பண்ணும்பொழுது இந்த செல் டிவிஷனில் ஏதாச்சும் வெளியே இப்போ அவுட் சைட்லேயே நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, இப்போ வந்து அந்த பேபி அந்த மதரோட இதில் யூட்ரஸில் அனுப்புறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன் செல் ரிமூவ் ஃப்ரம் த எம்பரியோ, அந்த எம்பரி அந்த வந்து தே வில் சி தட் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு. ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ். இந்த ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம்டு டூரிங் த ப்ரெக்னன்சி. ஒன்ஸ் அ மதர் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் பொழுது 3 monthsக்குள்ளே வி யூஸ் டு டிடெக்ட். ஓகே. ஸோ டிட்டர்மைன் இட்ஸ் ஃபீட்டஸ் இஸ் அஃபெக்டட் வித் பர்டிகுலர் டிஸார்டர்ஸ். ஓகே. இப்போ வந்து குழந்தை 3 மாதம் ஒரு 4 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் குழந்தைக்கு வந்து மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்குதா, இல்லை கன்ஜெனிட்டல் அனாமலிசிஸ் இருக்குதா, இல்லை பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். சரி, இதெல்லாம் வந்து குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் 3 monthsக்கு அப்புறம் நம்ம இந்த கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங் எடுப்பாங்க. கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங், அப்புறம் அமினோசிந்தசிஸ். அப்படின்னா அமினோசிந்தசிஸ்னால் வந்து நீடில் வந்து யூட்ரஸ்குள்ளே போட்டு அங்கே இருக்கிற அமினாட்டிக் ஃப்ளூயிட் எடுத்து அதனோட ரேஷியோ பார்ப்பாங்க. அதை வச்சு கூட குழந்தைக்கு ஏதாச்சும் டிஃபெக்ட் இருக்குதான்னு பார்த்துருவாங்க. அதே மாதிரி பெரிய அம்பிளிக்கல் சாம்பிளிங்ஸ். சரிங்களா. பெரிய அம்பிளிக்கல் சாம்பிளிங்னா இந்த ப்ளசன்ட் அம்பிளிக்கல் கார்டில் இருக்கிற பிளட்டை வந்து எடுத்து அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. தென் அல்ட்ராசவுண்டு அண்டு ஃபீட்டோஸ்கோப்பினா விசுவலைஸ் த ஃபீட்டஸ். சரிங்களா. இப்போ அம்மாவோட அல்ட்ராசவுண்டு மாதிரி அந்த பேபிஸோட வெளியே பார்த்து ஏதாச்சும் டெவலப்மெண்ட் டிலே இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஜீனோடைப்பிங்னா அந்த பிளட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ டைப்னா ஏஓ அப்படின்னு மாதிரி இந்த மாதிரி இது இருக்கும். சரிங்களா. அப்போ வந்து ரிவீல்ஸ் தட் ஸ்பெசிஃபிக் அலேஸ் அப்படின்னா ஒரு ஒத்த கேரக்டர் அது மாதிரி சொல்லுவோம். சரிங்களா. அலேஸ் இன்ஹெரிட்டட் பை தி an individual. எக்ஸாம்பிள் ஏபிஓ பிளட் குரூப் இருந்துச்சுன்னா அவங்களுக்கூட அலே பார்த்தீங்கன்னா ஏஓ அண்டு ஏ அண்டு ஏ ஜீனோடைப் ஈல்டு டைப் ஆஃப் ஏ பிளட். ஓகே. அடுத்தது வந்து ஹெப்படோடைப் அனலைசிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலர் ஜெனட்டிக் டெஸ்டிங் டு ஐடென்டிஃபை க்ளோஸ்லி லிங்க்டு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. சரிங்களா. பீனோடைப்பிங் அப்படின்னா டயக்னோசிஸ் டெஸ்டிங் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ஜீனோடைப் பேஸ்ட் ஆன் தி கிளினிக்கல் பயோகெமிக்கல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல். த மெஷர்மெண்ட் ஆஃப் ஆல்ஃபா அண்டு ஆன்டிட்ரிப்சின் லெவல். இது வந்து பிளட்டு பேபியோட இந்த ஃபீட்டஸோட பிளட் எடுத்து அனலைஸ் பண்ணி அப்போ ஏபிஓ இன்காம்பட்டபிலிட்டி இருக்குதா அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுறதுக்கு. சரிங்களா. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் டெஸ்டிங். ஒன்று வந்து சைட்டோஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சைட்டோஜெனட்டிக்ஸ் ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு அப்நார்மாலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் குரோமோசோம்ஸ். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸு டெலீஷன் சொல்லுவாங்க. 46 குரோமோசோம்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 47 குரோமோசோம்ஸ் இருக்கும். சில இடத்துல வந்து 47+21 இருக்கும். அப்புறமேட்டு மோனோசாமின்னு சொல்லுவோம். அதில் மோனோசாமி டர்னர் சிண்ட்ரோமில் 45 குரோமோசோம் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ஓ ஒரு குரோமோசோம் கம்மியாக இருக்கும். ட்ரைசோமின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைசோமியில் 21 குரோமோசோம்ஸ், 23க்கு பதில் 21 குரோமோசோம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி. அப்புறம் ட்ரைசோமி 18 18 குரோமோசோம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி குரோமோசோம்ஸ் வந்து ஒன்றா குறைஞ்சிருது, இல்லைன்னா டூப்ளிகேஷன்ஸு வேறு குரோமோசோம்ஸ் வந்து குரோமோசோமில் வந்து இடம் மாறி இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து இந்த சைட்டோஜெனட்டிக் டெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா. த ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் அண்ட் அப்நார்மாலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் குரோமோசோம்ஸ். அடுத்தது வந்து குரோமோசோம் பிரேக்கேஜ் ஸ்டடீஸ். குரோமோசோம் பிரேக்கேஜ் ஸ்டடீஸில் வந்து
இந்த குரோமோசோம் உடையும் பொழுது பிரேக் ஆகிருக்குதா இல்லை ரீஅரேஞ்ச்மெண்ட் அதனோட இது வந்து அந்த குரோமோட்டின் செல்ஸாக வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அடுத்தது டைரக்ட் டிஎன்ஏ அனலைசிஸ், இல்லைன்னா அந்த டிஎன்ஏ குரோமோசோம்ஸில் இருக்கிற டிஎன்ஏ எடுத்து அதை வந்து டைரெக்டாகவே தேவில் அனலைஸ் அதனோட ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்து அதில் வந்து கரெக்டாக செல்ஸ் இருக்குதா, அந்த டிஎன்ஏட அந்த பார்த்திங்கன்னா லேடர் ஷேப்பில் இருக்கும் டிஎன்ஏ, அந்த மாதிரி அந்த அதில் வந்து 4 செல்ஸ் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே சொன்ன அடினைன் குவானைன் அப்படின்னு சொல்லிட்டு 4 செல்ஸ் வரும். ஏற்கனவே இது பண்ணியிருக்குது. ஓகே, இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர்ஸில் ஏதாச்சும் இது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது டிஎன்ஏ அனலைசிஸ். ஓகே, சீக்வன்ஸ் ஆஃப் அனலைசிங் த மியூட்டேஷன், ஸ்கேனிங் ஆர் மியூட்டேஷன் அனலைசிஸ் டு டிடெக்ட் தி மியூட்டேஷன் ஜீன்ஸ். அடுத்து டிஎன்ஏ பேஸ்டு டெஸ்டிங். DNA based testing analyzes the DNA either linkage, analyzing, sequencing or one or several method of mutation. அடுத்து dosage analysis. Dosage analysis பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஎன்ஏலையும் ஆர்என்ஏலையும் இருக்கிற ப்ரோட்டீனோட லெவலை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து அது கரெக்டாக வந்து அந்த அமௌண்ட் அந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட், ஏற்கனவே அந்த ப்ரோட்டீன் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அதை மாதிரி இந்த டிஎன்ஏலையும் ஆர்என்ஏ அதே சேம் அமௌண்ட் இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்தது ஃபேமிலி ஸ்பெசிஃபிக் மியூட்டேஷன் அனலைசிஸ் அப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒரு டிசீஸு குடும்பம் லைக் ஹீமோபீலியா, அப்புறம் டவுன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி வழியாக ஏதாச்சும் டிசீஸ் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து இந்த மியூட்டேஷன் ஏற்கனவே அந்த குடும்பத்தில் இப்படி நடந்துருக்குது, அப்போ இது எந்த பிரச்சனையினால் வருது, எந்த ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்காக. அடுத்தது ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஷ் அப்படின்னு சொன்னால் ஃப்ளூரசன்ட் இன்சைட்டோ ஹைப்ரிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டு ஐடென்டிஃபை தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் குரோமோசோம் ஆர் குரோமோசோம்ஸ் ரீஜன் through the hybridation of fluorescent labeled DNA proofs to denature the chromosome DNAs. Okay, இதில் வந்து fluorescent அந்த ஃப்ளூரசன்ட்டுன்னு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஏஜென்ட் இருக்குது. அந்த ப்ரூஃபை வந்து டிஎன்ஏல வச்சு டச் பண்ணும் பொழுது அந்த குரோமோசோம் வந்து லைக் அந்த குரோமோசோம்ஸில் ஃப்ளூரசன்ட் சிக்னல்ஸ் கிடைக்குதா, இல்லைன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஹைப்ரிட்மெண்ட்ஸ்னால் ஏதாச்சும் குரோமோசோமல் மெட்டீரியல்ஸ் இந்த ஃப்ளூரசன்ட் லைட் அந்த இது அனுப்பும் பொழுது நம்மளுக்கு அந்த ஃப்ளூரசன்ட் குரோமோசோமில் இது மெட்டீரியல்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. அதே மாதிரி லிங்கேஜ் அனலைசிஸ் அப்படின்னா டெஸ்டிங் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் பாலிமார்பிசம் நார்மல் வேரியேஷன் நியர் வித்தின் அ ஜீன். அடுத்த டெஸ்ட் வந்து மார்க்கர்னு சொல்லிட்டு, இந்த மார்க்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைட் செக்மெண்டட் டிஎன்ஏ வித் இனஃப் வேரியேஷன் பிட்வீன் த இண்டிவிஜுவல் தட் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் கோ-இன்ஹெரிட்டன்ஸ் வித் அலே சப் ஜீன்ஸ் கேன் பி ட்ரேஸ்ட். ஓகே, அடுத்தது மெத்திலேஷன் அனலைசிஸ். இது வந்து மெத்திலேஷன் அனலைசிஸ்னால் மெத்தில் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்டை வந்து ஜீனில் வச்சு அதில் வந்து அந்த ஜீன் வச்சு அவங்க பார்க்கும்பொழுது இட் பிளேஸ் ரோல்ஸ் ஆஃப் எக்ஸ் குரோமோ இன்ஆக்டிவேஷன் அண்டு இம்ப்ராண்டிங். அடுத்தது மாலிகுலர் ஜெனட்டிக் டெஸ்டிங் எப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் தி டிஎன்ஏ எய்தர் த்ரூ த லிங்கேஜ் அனலைசிஸ், சீக்வன்ஸ் ஆர் மியூட்டேஷன் டிடெக்ஷன். நெக்ஸ்ட்டு மல்டி கலர் ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்படி தான் நிறைய ஒரு யூனிக் கலர்ஸ்னு உள்ள டிஎன்ஏ அந்த கலர்ஸ் வச்சு அந்த டிஎன்ஏ மேலே வைக்கும் பொழுது அதில் வந்து ஏதாச்சும் நம்மளுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் அந்த டிஎன்ஏல இருக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ் ஆப்சண்ட்டாக இருக்குதா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும்.
அதே மாதிரி நார்தர்ன் ஃப்ளாட் பிளாட்னு சொல்லுவோம். திஸ் இஸ் இது இந்த டெஸ்ட் வந்து நம்ம வந்து டிஎன்ஏவோட ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஆர்என்ஏ சீக்வன்ஸ் ஆர் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஆர்என்ஏவோட இது ஸ்ட்ரக்சரோ அந்த ஆர்என்ஏல ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்குதா அதை பார்க்குறதுக்கு. அடுத்தது பேரண்ட் ஆர் ஆரிஜின் ஸ்டடீஸ். இது வந்து பேரண்ட் ஆர் ஆரிஜின் ஸ்டடினா டு டிட்டர்மைன் தி பர்டிகுலர் குரோமோசோம் ஆர் செக்மெண்ட் இன் டிஎன்ஏ இன்ஹெரிட்டட் ஃப்ரம் தி இண்டிவிஜுவல்ஸ் ஃபாதர். இப்போ வந்து ஒரு சில குடும்பங்களில் அப்பா கிட்டேருந்து வழியாக அப்பாவுக்கு மகனுக்கு கொடுத்துட்டு மகனுக்கு அப்படியே வழியாக சில வியாதிகள் பரவும். அதை வந்து எதனால் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. அடுத்தது பேரண்டேஜ் டெஸ்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் த்ரூ டிஎன்ஏ சீக்வன்சிங் ஃப்ரம் பர்டிகுலர் சைல்டு அண்டு அடல்ட். அப்போ வந்து ஒரு அண்ணாக்கும் ஒரு லைக் குழந்தைக்கும் அந்த ஒரு பெரிய அண்ணன் இருந்தானா அவனுக்கும் அந்த அடல்ட்டுக்கும் வச்சு கம்பேர் பண்ணி டூ இண்டிவிஜுவல்ஸ் எப்படி ரிலேட்டடாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அடுத்தது பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன். இட் இஸ் அ காமன் ப்ரொசீஜர்ஸ் இன் மாலிகுலர் ஜெனட்டிக் டெஸ்டிங் டு ஜெனரேட் த சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் டிஎன்ஏ டு பர்ஃபார்ம் தி டெஸ்ட். இது வந்து பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய அடிக்குவேட் டிஎன்ஏ இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. அடுத்தது சதர்ன் பிளாட். Molecular testing used to detect the difference in the length of DNA fragment following the restriction of enzyme digestion. ஸோ இங்கே வந்து மெஷர் பண்ணுறாங்க டிஎன்ஏயோட சைஸை மெஷர் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு டிஎன்ஏ வந்து ரொம்ப முக்கியம். இந்த டிஎன்ஏ அண்ட் குரோமோசோம்ஸ் இது வழியாக தான் நம்மளுக்கு வந்து வியாதி மரபணுக்கள் நம்மளோட பண்புகள் ஒரு பண்பு மற்ற நம்ம அம்மா கிட்டேருந்து அப்பா கிட்டேருந்து வர பண்புகள் இப்போ நம்ம கண்ணில் ப்ளூ கண்ணு ப்ரௌன் கண்ணு எல்லாமே வந்து இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு வரும். இப்போ இந்த டிஎன்ஏல வந்து கெமிக்கல் ஏஜென்ட்னா இப்போ 4 கெமிக்கல்ஸ் இருக்குன்னா அந்த கெமிக்கல்ஸில் வந்து ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட என்ன ஆகும், ஒரு கெமிக்கல்ஸ் வந்து இடம் மாறி இப்போ ஏடி அப்படின்னு இப்போ அடினைன் அண்ட் தைமின் அப்படின்னா அந்த 2 ஸ்டாண்ட் அப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த அடினைன் இருக்கிற இடத்துல குளுட்டமைன் வந்துச்சுன்னா அப்போ அந்த குழந்தைக்கு வந்து வியாதி வர்றதுக்கு ஏதாவது மெட்டபாலிசம் அது மாதிரி ஏதோ ஒரு வியாதி வர்றதுக்கு சான்சஸ். சரியா, இதுதான் வந்து இந்த டிஎன்ஏ ஜீன் டெஸ்டிங்கில் பண்ணுறாங்க. ப்ரோட்டீன் இந்த ஆர்என்ஏல இருக்கிற ப்ரோட்டீன் லெவல் எவ்வளோ இருக்குது, டெஸ்டிங் த மெத்தட் எய்தர் ஸ்ட்ரக்சர் ஆர் ஃபங்க்ஷனிங் த பர்டிகுலர் ப்ரோட்டீன் ப்ராடக்ட். இப்போ ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா லைக் அமினோ ஆசிட்ஸ் தெரியும் உங்களுக்கு, 13 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இந்த 13 அமினோ ஆசிட்ஸ் தான் இந்த ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீனில் வந்து ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் நம்மளுக்கு கம்மியாக போச்சுன்னா கூட அதுமாதிரி ஒரு அமினோ ஆசிட்ஸோட இது இல்லாமல் போயிடுச்சுனாவோ இல்லை கம்மியாகிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். சரிங்களா. அடுத்து சீக்வன்ஸ் அனலைசிங். இந்த ப்ராசஸ் ஆஃப் விச் த நியூக்ளியோய்டு சீக்வன்ஸ் இஸ் டிட்டர்மைன்டு பை இது ஃபார் தி செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. இதுதான் அந்த ஸ்டெப்ஸ், அந்த ஹேலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த லேடர் மாதிரி அப்பீரன்ஸில் இந்த டிஎன்ஏவோட செக்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இப்போ டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா தன்னை மாதிரி நிறைய டிஎன்ஏகளை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா. அப்போ எல்லா டிஎன்ஏ ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாற்றத்தினால அது வழியாக திரும்பி வந்துகிட்டே இருக்கும். அன்பேரண்டல் டைசோமி ஸ்டடி டெஸ்டிங் யூஸ்ட் டு ஐடென்டிஃபை தி ஸ்பெசிபிக் குரோமோசோம் ஆர் குரோமோசோமல் செக்மெண்ட் ஃபார் ஆர் மெட்டர்னலி ஆர் பேரண்டலி டிரைவ்டு. அடுத்தது சைகாட்டிக் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா டு அசஸ் தி வெதர் த இண்டிவிஜுவல் பார்ன் ஃபார் அ மல்டி ஜெஸ்டேஷன் ட்வின்ஸ் ஆர் ட்ரிப்ளிகேட் ஆர் மோனோசைகோட்டிக் ஐடென்டிக்கல் ஆர் டைசைகோட்டிக் fraternal to the identified suitable donor for organ donation transplantation. இப்போ வந்து ட்வின்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்வின்ஸ் வந்து இப்போ ஒரு 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 ரெண்டு ரெட்டப் குழந்தைங்க படுக்கிறாங்கன்னா இப்போ அந்த குழந்தைங்கள ஒரு குழந்தைக்கு ஏதாச்சும் ஆர்கான் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த இன்னொரு குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்கானை கொடுக்கலாம். சரிங்களா. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரே டிஎன்ஏ பிளட் குரூப் அது மாதிரி இருக்கும். சரிங்களா. இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த ஆர்கான் டொனேஷனுக்கோ இல்லை இந்த ஒரு ஆர்கான் டொனேஷனுக்கு மோஸ்ட்லி இந்த சைகாட்டிக் டெஸ்டிங் பண்ணுவாங்க. அடுத்தது கன்ஜெனிட்டல் ஸ்க்ரீனிங் ஃபார் ஆல் அப்நார்மாலிட்டிஸ்.
த congenital screening for all abnormal. Congenital screening அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய congenital abnormalities like VST, ventricular septal defect, AST, phenylketonuria, then neural tube defect, இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணதான் congenital anomalies. Congenital abnormalities is any defect in the form of structure. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபெக்ட் ஆகும். இப்போ வந்து இப்போ விஎஸ்டின்னா வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட். அப்போ செப்டம் நடுவில் இருக்கிற ஹார்ட்டோட வால் வந்து உருவாகாது அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை, அப்புறம் அந்த சில 5 விரல் 6 விரல் உருவாகிறது, பறக்கும் பொழுது இந்த மாதிரி மென்டலி லைக் பறக்கும் பொழுது மென்டல் டிஸார்டர் இருக்குது, ஃபிசிக்கல் ட்ரைட்ஸு லைக் சொன்ன மாதிரி 6 விரல் பறக்கிறது, 6 கையில் காலில் 6 விரல் இருக்கிறது, மூக்கு நீளமாக இருக்கிறது, இல்லை பெரிய டாலாக இருக்கிறது, இது மாதிரி சில அனாமலிசிஸ் எல்லாம் சில குடும்பங்களாக பார்த்தா குட்டையாக இருப்பாங்க, குட்டையாக. இந்த மாதிரி அனாமலிசிஸ் கண்டுபிடிக்கிறது. ஐடென்டிஃபை த டிஃபெக்ட் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன் 4 ways. ஒன்று வந்து குரோமோசோம்ஸ் அண்ட் ஜீன் அப்நார்மலிட்டிஸ். அடுத்தது டெரட்டோஜெனிக் காசஸ். டெரட்டோஜெனிக் காசஸ்னால் டூரிங் த ப்ரெக்னன்சி டைமில் எனி ட்ரக்ஸு வித்தவுட் டாக்டர்ஸ் அட்வைஸ் இஃப் யூஆர் டேக்கிங், அந்த ட்ரக்ஸில் சில ட்ரக்ஸ் வந்து ஃபீட்டஸோட க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி இருக்குது டெரட்டோஜெனிக் காசஸ். அடுத்து மல்டிஃபேக்டோரியல் காசஸ். தென் அன்னோன் காசஸ். அடுத்தது ஸ்க்ரீனிங். Testing is designed to identify the individuals in given population developing particular disorders, gene mutation disorders. Next thing, newborn screening and neonatal screening. Testing done within days of birth to infant to identify any genetic disorders. Newborn screening na குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு blood எடுத்து ஏதாச்சும் கன்ஜெனிட்டல் பிளட் இது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது, பிளட்டோ இல்லை அந்த எக்ஸ்ரேவோ அல்ட்ராசவுண்டோ அது மாதிரி தான் வந்து நியோனட்டல் ஸ்க்ரீனிங், சரிங்களா? பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா டு டயக்னாஸ்டிக் டெஸ்டிங்கு, கவுன்சிலிங் டு த பேரண்ட்ஸ். அடுத்தது அப்ளிகேஷன்ஸ். இது எந்தெந்த டிசீஸ்க்கு என்னென்ன நியூபார்ன் ஸ்க்ரீனிங் வந்து எந்தெந்த கேஸுக்கு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இன்பார்ன் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். சிலது வந்து அந்த குளுக்கோஸ் அலர்ஜியாக இருக்கும், மதர் ஃபீடிங் கூட சில நேரத்துக்கு மதர் ஃபீடிங்கில் இருக்கிற லாக்டோஜன் அலர்ஜிக் ஆயிரும் அந்த மாதிரி. அடுத்து ஃபீனல்கெட்டோனுரியா, மேபிள் சிரப் டிசீஸு, congenital hypothyroidism, galactosemia, G6PD deficiency, homocystinuria, aminoacidopathies, ஹீமோகுளோபினோபதி, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், கன்ஜெனிட்டல் அடெனல் ஹைப்பர்பிளாசி, இந்த மாதிரி டிசீஸ்க்கெல்லாம் இந்த நியூபார்ன் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ப்ரீநேட்டல் ஸ்க்ரீனிங் பார்த்திங்கன்னா டூரிங் த ப்ரெக்னன்சி மதரோட பேபி வந்து அம்மாவோட வயிற்றில் இருக்கும் பொழுது பண்ணுற ஸ்க்ரீனிங் பேர் தான் prenatal screening. Test is performed on the pregnant woman to provide information on the health of the fetus. Okay, இந்த டெஸ்ட் இந்த ப்ரீநேட்டல் ஸ்க்ரீனிங் பண்ணும் பொழுது இட் ரிவீல்ஸ் தி மதர் அபவுட் தி ஃபீட்டல் டிசபிலிட்டி. இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனிங் பண்ணும் பொழுது இப்போ அமினோசிந்தசிஸ் ஃப்ளூயிட்ஸ் எடுத்து அதில் இருக்கிற ஆல்ஃபா பீட்டா ப்ரோட்டீன் லெவலை பார்த்து அதனோட லெவல் அப்நார்மல் இருந்துச்சுன்னா நியூரல் டியூப் டிஃபெக்ட் இருக்குது, அப்புறம் வந்து ஏசிஸ்டிக் கிட்னி இல்லாத ஒரு கிட்னி மட்டும் இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ரீநேட்டல் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. திஸ் டெஸ்ட் ரிவீல்டு அபவுட் தி மதர் அபவுட் தி ஃபீட்டல் டிசபிலிட்டி. இட் கிவ் தி சஜஷன் டு கண்டினியூ த ப்ரெக்னன்சி ஆர் டு கண்டினியூ த ப்ரெக்னன்சி. இப்போ வந்து இப்போ குழந்தைக்கு அப்நார்மலாக பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, மென்டல் ரிட்டார்டேஷன் கண்டிப்பாக இருக்கும், இந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக ஹார்ட் டிசீஸ் இருக்கும், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆனகெஃபலின்னு சொல்லுவோம், பிரெயினே இருக்காமல் இருக்குது, பிரெயின் டெவலப்மெண்ட்டே இருக்குது. அப்படின்றப்ப இந்த குழந்தைங்க அம்மாங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து நம்ம வந்து ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ சில கண்டிஷன் இப்போ வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் இருக்குது அப்படின்னா மதர் வந்து குழந்தை எப்படி பிறந்த உடனே எப்படி இந்த குழந்தைய பாதுகாக்கணும், அதை மாதிரி ஃபீட்டல் சர்ஜரி. சில நேரத்தில் பேபியோட மதரோட
அம்மாவோட மதருக்குள்ள ஃபீட்டஸ்குள்ளே இருக்கும் பொழுது சர்ஜரி பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணுறதுக்கு ஆர்கான் டொனேஷன் சில நேரத்தில் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையோட அந்த குழந்தை உள்ளே இருக்கும்போது சில ஆர்கான்ஸ்லாம் நல்லா வேலை செய்யுதுன்னா அந்த எடுத்து மற்ற குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வேணுன்றவங்கள குழந்தை கொடுக்குறது. அபார்ஷன் இல்லைன்னா டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. இப்போ வந்து குழந்தை பார்த்தாவே தெரிஞ்சிச்சு நியூரல் டிஃபெக்ட், இந்த பிரெயின் இல்லாமல் பிறக்க போகுது, ஹார்ட் இல்லை ஒரு கை இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அபார்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ப்ரீநெட்டல் டெஸ்ட் வந்து எதை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினாட்டிக் ஃப்ளூயிட் எடுப்பாங்க. அமினாட்டிக் ஃப்ளூயிட் எடுத்து அதனோட டெஸ்ட் பண்ணுவாங்க. தென் கோரியான் பிளட், ஃபீட்டல் பிளட்டு, கோரியான் இந்த ஃபீட்டலோட கவரிங் மெம்பரேன் இருக்கும், அதனோட பிளட் எடுத்து செலுப்படுறாங்க. அப்புறம் மதரோட பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. நான் இன்வெசிவ் ப்ரொசீஜர்ஸ்னால் இந்த மாதிரி அல்ட்ராசவுண்டுனா இட் இஸ் ஒரு ப்ரூஃப் மாதிரி அல்ட்ரா வேவ்ஸ் அந்த ஒரு ப்ரூஃப் மாதிரி இருக்கும். அதை மதரோட அப்டாமன் மேலேயோ இல்லை வெஜினா மேலேயோ வைக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த டிவி ஸ்க்ரீனில் வந்து அந்த குழந்தை வந்து சரியான வளர்ச்சி இருக்குதா, அதனோட 3 months ஜெஸ்டேஷன்னா அந்த 3 monthsக்குரிய வளர்ச்சி இருக்குதா, 5 மாதத்துக்குரிய வளர்ச்சி இருக்குதா அப்படின்னு எல்லாம் பார்க்கறதுக்கு தான் வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் அப்டைன் த பிக்சர்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ் ஆன் த டெலிவிஷன் லைக் அ ஸ்க்ரீன். இட் ஆக்ட் லைக் அ windows to the womb. ஓகே, இது வந்து எதுக்கெல்லாம் உதவுதுன்னா அந்த அல்ட்ராசவுண்டு டு ஹெல்ப் த கன்ஃபர்மேஷன் ஆஃப் த ப்ரெக்னன்சி, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களா, அப்புறம் ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட்டு கரெக்டாக அந்த மந்த்துக்கு அக்கார்டிங் டு ஜெஸ்டேஷன் வெதர் த பேபி இஸ் க்ரோயிங் ஆர் நாட். தென் பொசிஷன் ஆஃப் த பிளசண்டா, சில நேரத்தில் பார்த்திங்கன்னா லோ லையிங் பிளசண்டாலாம் இருக்கும், அப்புறம் சில நேரத்தில் கார்டு அரவுண்ட் த நெக்கு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த அல்ட்ராசவுண்டு. தென் அதர் இன்டர்னல் ஆர்கான்ஸ் உள்ள ஹார்ட்டெல்லாம் கரெக்டாக 8 weeks ஹார்ட் துடிக்கணும் அப்படின்னா ஹார்ட் துடிக்குதா, ஹார்ட் ஃபார்ம் இருக்குதா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து இந்த நான் இன்வெசிவ் ப்ரொசீஜர் ஃபீட்டல் அல்ட்ராசவுண்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோம். அமினோசிந்தசிஸ்னா இட்ஸ் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் யூஸ்ட் இன் த ப்ரீநேட்டல் ஜெனட்டிக் டயக்னோசிஸ். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, திஸ் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்க, இதில் இன்சர்ட் ஒரு சின்ன நீடில் வந்து யூட்ரஸ்குள்ளே ஜஸ்ட் அம்பிளிக்கலுக்கு கீழே அம்பிளிக்கஸ் கீழேயும் சிம்பசிஸ் மேபிக்கு நடுவில் ஒரு 22 gauge நீடில் வந்து உள்ளே விட்டு தெல் ரிமூவ் தி அமினாட்டிக் ஃப்ளூயிட்ஸ். இந்த அமினாட்டிக் ஃப்ளூயிட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்கிற செல்ஸு என்னென்ன செல்ஸ் இருக்குது, அப்புறம் சப்ஸ்ட்ரேட் ஷெட் அந்த பேபிஸ்லேருந்து வர சில பொருட்கள் இருக்கும், அதை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுலேயும் டெஸ்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து பேபிக்கு ஏதாச்சும் அனாமலிசிஸ் இருந்தால் தெரிஞ்சிடும். ஓகே, ஸ்பெஷல் லேப் டிட்டர்மைண்ட் ஜெனட்டிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபீட்டஸ். அப்ளிகேஷன் இது எந்தெந்த கண்டிஷனுக்கு அமினோசிந்தசிஸ் டிடெக்ட் பண்ணலான்னா நியூரல் டியூப் டிஃபெக்ட்டும் டவுன் சிண்ட்ரம், இந்த 2 கண்டிஷன்ஸையும் ஈஸியாக அந்த அமினோசிந்தசிஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து கேரியர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு ஆர் ப்ரீ கன்செப்ஷன் ஸ்க்ரீனிங். இது வந்து டு டிட்டர்மைன் த இண்டிவிஜுவல் வித் ஜீன் காஸ் அ ப்ராப்ளம் for their children or themselves. இப்போ வந்து ஹீமோபிலியா, அப்போ வீட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு இல்லைன்னா தாத்தாவுக்கு வந்து ஹீமோபிலியான்னு ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா இந்த வியாதி வந்து அந்த குழந்தைக்கு இருக்குதா, தலசீமியா இந்த வியாதி இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறது தான். இப்போ ஏற்கனவே அப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு தலசீமியா இருந்துச்சு, அதே மாதிரி இப்போ அவங்க அப்பாவுக்கு இருக்குது, பிறக்க போகிற குழந்தைக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்க தான் கேரியர் ஸ்க்ரீனிங். அந்த ஜீனை வந்து பாரம்பரியமாக இது பண்ண. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படுகாஸ்னு ஒரு இனம் ஊட்டியில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்லுவோம். சிக்கிள் செல் அனிமியானா நம்ம அனிமியா வந்து ஆர்பிசிஸ் வந்து கொடுவால் மாதிரி ஒரு சைஸ். இப்போ யூஸ்வலாக ரவுண்ட் ஷேப் இருக்க வேண்டிய ஆர்பிசி வந்து கொடுவால் ஷேப்பு மாதிரி இருக்கும், அதான் சிக்கிள்னு சொல்லுவோம். சிக்கிள் ஷேப்டு அந்த மாதிரி பாரம்பரியமாக அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சிக்கிள் செல் அனிமியா இருக்கும். அந்த மாதிரி இருக்குதா, இப்போ ஐடென்டிஃபை த இண்டிவிஜுவல் வித் ஜீன் காஸ் தி ப்ராப்ளம் ஆஃப் their children or themselves. இப்போ வந்து எனக்கு இருந்துச்சுன்னா என் குழந்தைக்கு வர சான்ஸ் இருக்குது, அப்போ நாங்கள் என்ன பண்ணுவாங்க, இப்படி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, அதுக்குரிய ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக இந்த கேரியர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து எந்த சாம்பிள் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு இல்லைன்னா டிஷ்யூ சாம்பிளிங் எடுப்பாங்க.
It indicates the changes in the chromosome or change in the chromosomes DNA. Example, sickle cell anemia. சில பற்றி சொன்ன பிளாக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நம்ம இங்கேயே நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கிறாங்க நிறைய பேர். தலசீமியா பீப்புள் வந்து எஸ்சி ஏசியன் டிசன்ட்டு, இந்த ஏசியாவில் இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த நார்தர்ன் யூரோப்பியில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் ப்ராப்ளம் இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஸ்க்ரீனிங் ஃபார் டெவலப்மெண்டல் டிலே. டெவலப்மெண்ட் டிலேனா அந்த குழந்தைய வளர்ச்சி அந்த குழந்தை வந்து கரெக்டாக இப்போ 2 மாதம்னா பேபி வந்து சோசியல் ஸ்மைல் பண்ணணும், அம்மா முகத்தை பார்த்து சிரிக்கணும். 3 மந்த்ஸ்னால் ஹெட் கண்ட்ரோல் வந்துடணும். 4 மந்த்ஸ்னால் ப்ரோன் பொசிஷனுக்கு போகணும், கமுந்து படுக்கணும். இப்படி இப்போ இதில் வந்து குழந்தை வந்து 2 மாதம் ஆனால் அம்மாவை பார்த்து முகத்தை பார்த்து சிரிக்கலை அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பாக வந்து மென்டல் ரிட்டார்டேஷனுக்கு சான்சஸ் இருக்குது. இட்ஸ் அ டெவலப்மெண்ட் delay in when the child does not reach the development milestone at the expected time. இப்போ நான் சொன்னல குழந்தை பிறந்த 2 மாதம் ஆனால் சோஷியல் ஸ்மைல் பண்ணணும், 3 மந்த்ஸ் ஆனால் ஹெட் கண்ட்ரோல் இருக்கணும், 4 மந்த்ஸில் வந்து பேபி வந்து ப்ரோன் பொசிஷன் சுப்பைன் பொசிஷன் வந்து ப்ரோன் பொசிஷன் இருக்கணும், 5 மந்த்ஸ்னால் சிட் வித் சப்போர்ட்டு, 6 மந்த்ஸ்னால் சிட் வித்தவுட் சப்போர்ட்டு, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டு, இதெல்லாம் கரெக்டாக இந்த பேபி ஹாஸ்ட்டு ஹூ எல்லாம் 2 மாதம் ஆகும் சத்தம் இருக்கணும். இப்போ இதை ஏதாச்சும் டிலே ஆச்சுன்னா இப்போ டெவலப்மெண்ட் டிலே நம்ம கண்டுபிடிச்சலாம். இட் அஃபெக்ட் த ஏரியாஸ் ஆஃப் லேர்னிங், ஜென்ரல் எபிலிட்டி. எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம், inborn error metabolism, mental retardation, congenital hypothyroidism. இதுக்கு ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன் ஆஃப் தைராய்டு லெவல் T4 அண்ட் T6 தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் லெவலை பார்க்கும் பொழுது இந்த கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம் இருக்குதான்னு தெரியலாம். அப்புறம் இருக்குதுன்னு தெரிஞ்சு டிலே இன் வாக்கிங். இப்போ நான் 12 மந்த்ஸில் பேபி வாக் பண்ணுன்னா 12 மந்த்ஸ் ஆகி இந்த குழந்தை வாக் பண்ணலின்னா அதுக்கு வந்து டெவலப்மெண்ட் டிலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்பீச்சு இத்தனை வயசுக்குள்ள அவங்க பேசலின்னா அது இது ஹியரிங் இம்பேர்மெண்ட், காது கேட்காது சில பேர்த்துக்கெல்லாம். இப்போ யூஸ்வலாக நம்ம ஸ்டாட்டில் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னுவோம். குழந்தைய சடான தட்டும் பொழுது இந்த குழந்தை வந்து பிளிங்க் பண்ணி அந்த கையை அப்டக்ஷன் எல்லாம் பண்ணும். அந்த பிளிங்கிங் ரிஃப்ளெக்ஸு சவுண்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்போ குழந்தைக்கு வந்து காது கேட்கலைன்னா அந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது, ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்குது. அது மாதிரி அடுத்தது ஸ்க்ரீனிங் ஃபார் டிஸ்மார்பிசம் அப்படின்னா அப்நார்மலிட்டி ஷேப். இப்போ நம்ம சொன்ன 5 விரல் இருக்குது, 5 விரலில் பார்த்தீங்கன்னா 6ஆவதா ஒரு விரல் காமிக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளப்ட் லிப்பு, கிளப்ட் பேலட்டு, அதே மாதிரி சின்ன தலை, மைக்ரோசெஃபாலி, மேக்ரோசெஃபாலி, இந்த மாதிரி இருக்கிறது. இந்த டிஸ்மார்பாலஜின்னா இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஸ்டடி ஆஃப் அப்நார்மல் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் மார்ஃபோஜெனிசின்னு சொல்லிட்டு. இந்த கன்ஜெனிட்டல் defect are caused by altered morphogenesis. Okay, principles of dysmorphology. Principles என்ன பார்த்தா malformation defect of organs or body result of abnormal development. இப்போ மால்ஃபார்மேஷன்னா இப்போ ஃபியூஷன் ஆகாமல் இருக்குது. இப்போ கிளப் பேலட் அப்படின்னா இப்போ வந்து யூஸ்வலாக இந்த 8th வீக்ஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த லிப்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகணும். இப்போ அது மாதிரி ஜாயின் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த குழந்தைக்கு வந்து கிளப்ட் லிப்பு அப்படி சொல்லுவோம். பாலிடாக்டல் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அங்கங்கே 6 விரல், கையில் 6 விரல், காலில் 6 விரல், இப்படி விரல் தொங்கிட்டுருக்கும். அது மாதிரி டிஸ்பிளேசியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் ஆர்கனைசேஷன் ஆஃப் செல் இன்டு த டிஷ்யூ. எப்படி பார்த்தீங்கன்னா சில கட்டிகள் உருவாகிறது, ஹெமஞ்சியோமா அந்த மாதிரி கட்டிகள் உருவாகிறது. சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் லைக் ஸ்மால் ஜா. இப்போ வந்து ஜா வளராமல் சின்னதாக இருக்கிறது, கிளப்டு பேலட்டு அந்த மாதிரி. சிண்ட்ரோம்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மால்ஃபார்மேஷன் டியூ டு சிங்கிள் இட்டியாலஜி லைக் ட்ரைசோமி 13 சிண்ட்ரோம். Deformation alteration in the form of shape or position occurs in the fetal period. இங்கே வந்து இதே மாதிரி தான் பேபியோட தலையில் வந்து மூளை இருக்கிறது, தலை ஹைட்ரோசெஃபாலஸ் இருக்கிறது, அப்புறம் ஆனல் கஃபாலி சின்ன தலை, மைக்ரோசெஃபாலிஸ் சின்ன தலை, அது மாதிரி இருக்கிறது டூரிங் த ஃபீட்டல் பீரியட் இட் செல்ஃப். டிஸ்ட்ரப்ஷன் பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி டிஃபெக்ட் ஆஃப் த ஆர்கன் லார்ஜ் ரீஜன் ஆஃப் த பாடி லைக் பெரிய கை, பெரிய லைக் லிம்ப் டிஃபெக்ட்டு, லாங் லிம்ப் இருக்கிறது அந்த மாதிரி. மால்ஃபார்மேஷனும் டிஸ்பிளேசியாவும் என்ன சொல்லுவோம், பிரைமரி ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து எம்ப்ரியோஜெனிக் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பயே உருவாகிற ப்ராப்ளம்.
டிஸ்ட்ரப்ஷனும் டிஃபார்மேஷனும் செகண்டரி ஆரிஜின் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா பறந்து பின்னாடி உருவாகிற டிஃபெக்ட். ஜெனட்டிக் காசஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன ஜெனட்டிக் காசுனால் குரோமோசோமல் அப்நார்மலிட்டி, சிங்கிள் மியூட்டேஷன் ஜீன், ஃபெமிலியல் மல்டிஃபேக்டரியல், டெரட்டோஜெனிக் அண்ட் ட்வின்னிங், அன்னோன் காசஸ். ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்மார்பிசம். டிஸ்மார்பிசம்னா அட்லீஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஷேப்பில் மாற்றம் இருக்கிறது. சரிங்களா? இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஹியரிங் அசஸ்மெண்ட். குழந்தை பறந்துட்டோ இல்லை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டாட்டில் ரிஃப்ளெக்ஸஸை வச்சு ஹியரிங் அசஸ்மெண்ட் இருக்குதான்னு பார்க்குறது. மானிட்டரிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இயர் இன்ஃபெக்ஷன், மானிட்டரிங் அண்ட் இயர் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறது. அப்புறம் ஸ்கெலிட்டல் சேஞ்சஸ், அது மாதிரி லைக் ஸ்கெலிட்டல் சேஞ்சஸில் வந்து அப்நார்மல் க்ரோத் பெருசாகிறது, இல்லை சின்ன குட்டி ஸ்டாச்சு சின்னதாக வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது, இல்லைன்னா பெரிய வளர்ச்சியாக இருக்கிறது, அந்த மாதிரி. டென்டல் செக்ஸு, பல்லு கரெக்டான நேரத்துக்கு வரதா வரலையா அது மாதிரி பார்க்கறதுக்கு. டெர்மட்டாலஜிக்கல் அசஸ்மெண்ட், ஸ்கின்னில் வந்து ஒரு ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கின் வியாதி இருக்கும், அந்த மாதிரி. ஸ்பீச்சு கரெக்டாக ஸ்பீச் லாங்குவேஜ் அசஸ்மெண்ட் ஆஃப் சில பேபிஸுக்கு வந்து ஃபிட்ஸ் வரும், எப்பிலெப்சி இருக்குதா அதனோட ட்ரீட்மெண்ட்டு. ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸு, மானிட்டரிங் தி ஹைப்போதைராய்டிசம், தென் அசஸ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் பிளட் ப்ரெஷர்ஸ், ஜெனிட்டல் அசஸ்மெண்ட்டு, கார்டியாக் அண்ட் ரீனல் ஸ்க்ரீனிங். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படின்னா ஜீன் பற்றி ஜீன்னால் ஜெனட்டிக்னால் வர ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறோம். இதில் வந்து நம்ம வந்து இது எதுக்காக பண்ணுறோன்னா மதருக்கு வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுத்து இப்போ கன்சாஜினியஸ் மேரேஜ் இப்படி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறணும். அதே மாதிரி இந்த மாதிரி அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும் பொழுது அவங்க கன்சீவ் ஆகாமல் வேறு ஏதாச்சும் அடாப்டேஷனுக்கு போகணும். இப்போ வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஒரு மென்டல் ரிட்டார்டேஷன் குழந்தைய பறக்க ஆரம்பித்தா அந்த அவங்களுக்கு எப்பயுமே மென்டல் ரிட்டார்டேஷன் குழந்தையாகவே பறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து பெட்டர் அவங்க பறக்காமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அந்த அட்லீஸ்ட் அவங்களுக்கும் கஷ்டம் இல்லை, நாட்டுக்கும் இது இல்லை. அதுக்காக தான் ஜெனட்டிக் கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெனட்டிக் டெஸ்டிங்க்கு வந்து நம்ம யூஸ்வலாக வந்து பிளட்டை யூஸ் பண்ணலாம், டிஷ்யூஸை யூஸ் பண்ணலாம். குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தையோட பிளட்டு, அதனோட டிஷ்யூ, இல்லைன்னா அமினாட்டிக் ஃப்ளூயிட்ஸு, அப்புறம் கோரியானிக் பிளட்டு, கோரியான்னா மெம்பரேன் தட் இஸ் கவரிங் த ஃபீட்டஸ், அதை யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி மதர் பிளட்டை வச்சு யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். அல்ட்ராசவுண்ட் மெத்தடில் நம்ம டெஸ்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் வளர்ச்சி இருக்குதா அது பார்க்க கரெக்டாக அந்த ஜெஸ்டேஷனுக்கு ஏஜுக்கு தகுந்த மாதிரி அதை வளருதா அதை வச்சு அல்ட்ராசவுண்ட் வழியாக நம்ம இது பண்ணலாம். அப்புறம் டெவலப்மெண்ட் டிலே, அந்த மைல்ஸ்டோன் கரெக்டாக அந்த குழந்தை வரும்பொழுது கரெக்டாக இந்தந்த வயசுக்கு இந்தந்த குழந்தை இப்படி வளருதா அதை வச்சு நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி டெரட்டோஜெனிக் ட்ரக்ஸு ஏதாச்சும் டூரிங் ப்ரெக்னன்சி டைமில் அம்மா ஏதாச்சும் மெடிசின்ஸ் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டுட்டு அந்த ட்ரக்ஸோட டெரட்டோஜெனிக் எஃபெக்ட் என்னான்னு சொல்லி பார்த்து நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி இப்போ பரம்பரை ஹெரிடிட்ரி வழியாக சில குடும்பங்களுக்கு இந்த வியாதி பரவுதுன்னா அந்த குடும்பத்து மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு எந்த ஜீன்னாலும் இப்படி பரவுதுன்னு அவங்களோட பிளட் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி நிறையா ஸ்க்ரீனிங் மெத்தட். அப்புறம் தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட், கன்ஜென்டல் ஹைப்பர் தைராய்டிஸ்னால் தைராய்டு டெஸ்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அதனோட பிரச்சனை தெரியும். அதே மாதிரி டிஎன்ஏல ஏதாச்சும் மாற்றம் இருந்துச்சுன்னா இந்த பிளட்டு எடுத்து அந்த டிஎன்ஏ செல்ஸை நம்ம பார்க்கும் பொழுது அதில் வந்து அந்த அந்த ஸ்டாண்டில் வந்து கரெக்டாக இருக்குதா, எது ஆல்ட்ரேஷன் இருக்குதோ அதை பார்க்கலாம். இப்போ பார்க்கும் பொழுது அப்நார்மலாக பறக்க வேண்டிய குழந்தைங்களை வந்து தடுக்கலாம் இந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங்கில். ஸோ இத்தனை டெஸ்ட்டு நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து புரியலனாலும் படித்து தான் ஆகணும், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.